சீனால ஒரு கிராமத்துல வந்து ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்துல வந்து எவ்வளோ அடி இருக்கு, எவ்வளோ ஆழம் இருக்கு அப்படின்றது வந்து அங்க இருக்க யாருக்குமே தெரியாம இருக்கு. அந்த குளத்துக்கு வந்து அடியே இல்ல, பெரிய ஆழம் அப்படின்ற மாரி எல்லாருமே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்பியிருக்காங்க. ஆனா வந்து 1992ல வந்து அதே ஊர்ல சார்ந்த ஒரு பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க இருக்கிற தண்ணி வந்து நான் வெளிய எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஆழம் இருக்குதுன்றது வந்து நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் சவால் சவால் விட்டு அந்த தண்ணிய வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கா. 1 நாள், 2 நாள், 3 நாள் போக அந்த தண்ணி வந்து ரொம்ப நாளாவே வெளிய வந்திருக்கு. வெளிய வந்ததுக்கு அப்புறம் வந்து அங்க குளத்துல வந்து தண்ணியே இல்ல. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே போய் பார்த்துருக்காங்க. பார்த்த எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்குள்ள அப்படி என்ன இருந்துச்சுன்னா, ஒரு குகை இருக்கு. அந்த குகை வந்து சாதாரண குகையே இல்ல. அது ஒரு பிரம்மாண்டமான பெரிய குகை. மனிதர்களால வந்து துல்லியமா செதுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நிலத்தடி குகையாக இருக்கு. அப்புறம் ஒன்னொன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி செய்யும்போது ஃபர்ஸ்ட் ஒரு குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குகை. அந்த மாதிரி மொத்தம் வந்து ஒரு 24 குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குகையெல்லாம் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக உருவாக்கினாங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. இந்த குகையை பத்தி ஏன் வரலாற்றுல வந்து இன்னும் பேசப்படல, அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாறன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தெரிஞ்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்குள்ள போகலாமா? சீனால ஜிங்ஜியான் என்ற ஒரு பெரிய மாகாணத்துல வந்து லாங்யூ என்ற ஒரு அமைதியான கிராமம் ஒன்று இருக்கு. அங்க வந்து ஒரு சில சிறிய குளங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த குளங்களுக்கு வந்து அடியே இல்லை, ஆழம் பயங்கரமான ஆழத்தையே கண்டுபிடிக்க முடியாதுன்றத வந்து அங்கிற மக்களுங்க எல்லாம் பல நூற்றாண்டுகளாக நம்பி வந்திருக்காங்க. 1992ல வந்து அணை என்ற அங்கிற கிராமத்து பெண் வந்து இந்த குகைக்கு எவ்வளவுதான் ஆழம் இருக்குது, இந்த குளத்துல இருந்து எவ்வளவுதான் ஆழம் இருக்குதுன்னு வந்து சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சோதிச்சு பார்த்துருக்கா. ஒரு சக்திவான போர் பம்பை வச்சு வந்து அந்த தீர தண்ணியெல்லாம் வந்து வெளியேற்றலாம் அப்படின்னு வெளியேற்றிருக்கா. ஒரு நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் வந்து 2 நாள் ஆச்சு, 2 நாள் வந்து 5 நாள் ஆகி 5 நாள் வந்து 17 நாளாக வந்து மொத்த தனிமை வந்து வெளியே வந்திருக்கு. மொத்த தனிமை வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த குளத்துல வந்து எல்லாரும் எட்டி பார்த்துருக்காங்க. எட்டி பார்த்ததுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு அந்த பேர் எல்லாருக்குமே. அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபம் வந்து இயற்கையாக உருவானது இல்லை, மனிதர்களால் வந்து துல்லியமாக செதுக்கப்பட்டிருக்கு. பெரிய பெரிய தூண்கள் செதுக்கப்பட்டிருக்கு. சுவர்களில் வந்து சின்ன சின்ன விசித்திரமான வடிவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு குகையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பக்கத்துல இன்னொரு குகை இருக்கு, அதையும் கண்டுபிடிக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் 24 குகையை வந்து அங்கிற எல்லா மக்களும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குகையுமே வந்து சுமார் வந்து 1000 சதுர பரப்பளவு மீட்டர் வந்து கொண்டு இருக்கு. உள்ள வந்து ஒரே மாதிரி கூரைகள், ஒரே மாதிரி தூண்கள், ஒரே மாதிரியான செதுக்கங்கள், அது எல்லாத்தையுமே அசாதாரணமான துல்லியமாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய மண்டபத்தை கட்டுறதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குமே தேவைப்பட்டிருக்கும். ஆனா அதை பத்தி தான் ஒரு வரலாற்று பதிவு கூட இல்லை. பெரிய பெரிய இப்போ எக்ஸாம்பிள் வந்து தஞ்சை பெரிய கோயில் இது யார் கட்டினா, எப்படி கட்டினா, எதுக்காக கட்டினான்ற நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கு எதுவுமே இல்லை. 24 பிரம்மாண்டமான குகைகள். ஆனா வந்து இது வந்து யார் உருவாக்கணுன்றது வந்து யாருக்குமே தெரியல. இதுதான் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து இந்த கேள்விக்கு வந்து விடையே கிடைக்காத ஒரு கேள்வியாவே இருக்கு. ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இந்த குகை வந்து சீனாவில் ஆட்சி செய்த ஹாமன்சம் என்ற ஒரு 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 சில மன்னர்களால் வந்து இந்த குகை வந்து கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் அதுக்குமே வந்து உறுதியான ஆதாரம், இவங்க தான் இதை கட்டியிருப்பாங்க அப்படின்னு வந்து துல்லியமாக சொல்லலை, சும்மா இவங்க தான் கட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த குகையை கட்டினதுக்கான எந்த ஒரு பெரிய பெரிய அரண்மனையும் வந்து கல்வெட்டுகளுமே இல்லை, எந்த ஒரு வரைபடங்களுமே இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு மண்டபம் எப்படிதான் வந்து யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. இதை பத்தி எந்த ஒரு விஷயமே வந்து எந்த ஒரு புத்தகத்திலுமே இல்லை, எந்த ஒரு அரண்மனையிலுமே இல்லை, எந்த ஒரு கோட்டையிலுமே இல்லை. இதை பத்தி செதுக்கங்களும் இல்லை, கல்வெட்டுகளுமே இல்லை, எதுவுமே இல்லை. இந்த 24 குகையுமே வந்து உருவாக்க வந்து சுமார் 9 முதல் 10 லட்சம் கன அளவு கொண்ட பாறைகளை வந்து வெட்டி இருக்கணும் அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்படி வெட்டப்பட்ட தூள்கள், வெட்டப்பட்ட வேஸ்ட் பாறைகள்ல வந்து அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எந்த இடத்துலுமே இல்லை. அதுங்களும் எங்க போச்சு, என்ன ஆச்சுன்னு வந்து யாருக்குமே தெரியல. இதுவும் ஒரு மர்மமாவே இருக்கு. இப்ப இருக்கிற மாதிரி எந்த ஒரு மிஷின்ஸுமே அப்ப இல்லை. அப்ப இல்லாத டைம்ல வந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வச்சுதான் வந்து இந்த மண்டபத்தை கட்டியிருப்பாங்க. அப்படி கட்டியிருக்கும் போது அவ்வளோ பெரிய பாறைகள்லாம் வந்து எங்கத்துமே போட்டிருப்பாங்க. அந்த பக்கத்துல இருக்கிற எந்த இடத்துலையுமே வந்து அந்த பாறைகள் இருந்ததுக்கான எந்த ஒரு சோடுமே இல்லை. அந்த பாறைகளை பயன்படுத்தி நகரங்களை கட்டுறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கூட இல்லை. இந்த கேள்விக்கெல்லாம் இது வரைக்குமே தெளிவான பதில்களுமே இல்லை. இந்த லாங்யூ குகையின் இன்னுமே விழிப்பூட்டும் விஷயம் என்னன்னா, இது எல்லா குகையோட செவுத்திலுமே வந்து 45 டிகிரி கோணத்துல வந்து செதுக்கப்பட்ட இணையான கோடுகள்லாம் இருக்கு. இந்த கோடுகள் வந்து அலங்காரத்துக்காக செதுக்கப்பட்டிருப்பாங்களா, இல்லை வந்து அங்கிற பாறைகள் வந்து விசில் விடாம இருக்கிறதுக்காக வந்து செதுக்கப்பட்டிருப்பாங்களான்றது வந்து தெரியாம இருக்கு. இந்த 24 குகையிலும் வந்து ஒரே மாதிரியான கோடுகள் இருக்கு. அதாவது திட்டப்படி வந்து ஒரே தரத்துல வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு வந்து நம்பப்படுறாங்க. இந்த கேர்வ் வந்து மனித வரலாற்றையே வந்து
மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்கு. பல ஆண்டுகளாக புவியியல் வல்லுநர்கள், தொழில் நிபுணர்கள் இந்த குகையை வந்து ஆராய்ச்சி செஞ்சு வந்திருக்காங்க. சிலர் வந்து இது பழங்கால கல் சுரங்கம் அப்படின்னு சொல்றாங்க. கல்லெல்லாம் வந்து வெட்டி வந்து வெளியே எடுத்துட்டு வேற இது செய்வாங்க, அதனால வந்து இந்த சுரங்கத்தை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து கல் சுரங்கம் செய்யறதுல வந்து ஏன் அழகழகான தூண்களை வந்து செதுக்கி இருக்கணும், அதுவும் துல்லியமாக செதுக்கி இருக்கணும், இத்தனை அறைகளை வந்து ஏன் செதுக்கணும், இத்தனை அறைகளுக்குள்ளேயுமே வந்து ஏன் வந்து டிராயிங்ஸை வரைஞ்சிருக்கணும்ன்றது வந்து இன்னுமே ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு அரச குடும்பத்தோட ரகசிய சுரங்கமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க வந்து எதுவுமே இல்லை. இது ஒரு ரகசிய சுரங்கமா இருந்தாலுமே அது ஏன்னா ஒரு பொருள் இருந்திருக்கும், திங்ஸ் இருக்கணும், கல்வெட்டுகள் இருந்திருக்கணும், மனிதர்கள் வாழ்ந்த எந்த ஒரு தடயமும் கூட இல்லை அந்த இடத்துல இல்லை. இதுல இன்னுமே பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 2000 ஆண்டுகளாகவே வந்து இந்த குகை வந்து இன்னுமே வந்து எந்த ஒரு சேதமே இல்லாம இடிஞ்சு விழாம துல்லியமாக அதை வந்து இடிஞ்சு விழக்கூடாதுன்றதுக்காகவே வந்து பக்கத்துல தூண்கள்ல வந்து பக்கத்துல அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தூண்களை செதுக்கி இந்த மாதிரி நிலத்தடியில வந்து இந்த மாதிரி பில்டிங்ல ரெடி பண்ணலான்றதுக்கான அறிவு அவங்களுக்கு எப்படி வந்திருக்கும், இதை யார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்றது வந்து இன்னுமே பெரிய மர்மமாவே இருக்கு. அதை யார் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. 1992 வந்து இந்த குகையை கண்டுபிடிச்சிருந்தாலுமே இன்னைக்கு வந்து அந்த குகை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சுற்றுலா தலமாகவே இருக்கு. அப்படி சுற்றுலா தலமாக இருந்தாலுமே இந்த குகை ஏன் கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க, யார் கட்டினாங்க, எந்த ஒரு வரலாற்று பதிவுகளே இல்லாத ஒரு குகை. இந்த குகையில வெட்டப்பட்ட பாறைகள்லாம் எங்க போச்சுன்ற கேள்வி வந்து யாராலுமே பதில் சொல்ல முடியல. ஆனா இந்த கேவ் வந்து உலகத்துல வந்து மிகப்பெரிய தொல்லியல் மர்மங்கள்ல ஒன்றாவே இருக்கு. சில நேரங்கள்ல வந்து வரலாறு நமக்கு சொல்ற கதைகளை விட அமைதியாக மறைத்து வைத்திருக்கும் ரகசியங்கள் தான் பெருசாக இருக்கு. இந்த கேவும் அப்படிப்பட்ட ரகசியத்துல ஒன்னா இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உழைச்சி கட்டியிருக்கும் அந்த பிரம்மாண்ட நகரத்தை பற்றி வரலாறு எந்த ஒரு பதிவுமே இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் ஏன்? ஒரு நாள் புதிய ஆதாரங்கள் வந்து இந்த மர்மத்துக்கான பதில் சொல்லுமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.